உங்க விஷயத்துல தேவன் பொறுமையா இருக்கிறார்னா அல்லது நீடிய பொறுமையா இருக்கிறார்னா ஒரு காரியம் அங்கே கன்ஃபார்ம் ஆகுது. என்ன தெரியுமா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. என்னப்பா உன் விஷயத்துல ரொம்ப டிலே பண்றாரு பாருங்க. அபிமெலேக்கு வீட்டுல குழந்தை கிடையாது, ஆபிரகாம் வீட்டுல குழந்தை கிடையாது. அபிமெலேக்கு கேட்ட உடனே கொடுக்கிறாரு, ஆபிரகாமுக்கு கேட்டு 25 வருஷம் கழிச்சு கொடுக்கிறாரு. இதுலயே தெரியுது யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யார் தெரிந்து கொள்ளப்படாதவன். தேவன் அபிமெலேக்கை அல்ல, ஆபிரகாமை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பகல் வேளையில இந்த சத்தத்துல சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். உன் விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமையா இருப்பதின் காரணம் உனக்கு செய்யக்கூடாது என்பதனால் அல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனானதினால, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளானதினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அதாவது இப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய அவநம்பிக்கை தான் நமக்குள்ள ஓங்க ஆரம்பிக்கும். இல்ல, நம்பிக்கை ஆண்டவர் அதை கவனிக்கிறார், ஆண்டவர் அதை பார்க்கிறார். நம்முடைய நம்பிக்கையை நாம அறிக்கை எடுக்கிற காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாயில அவிசுவாசம் வரக்கூடாது. ஆமென். ஆபிரகாம் மட்டும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஆதியாகமத்துல அவனுடைய விசுவாசம் சொல்லப்பட்டிருக்குமானால் எபிரேயர்ல இன்னொரு ஆளுடைய விசுவாசம் எழுதப்பட்டிருக்கிறது. யாருடைய தெரியுமா? சாராளும் விசுவாசித்து. அதுக்காக தான் வெயிட்டிங் ஜாஸ்தி ஆகுது. உங்க லைஃப்ல உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க காத்திருந்து ரொம்ப போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னும் வரலன்னா இந்த போராட்டத்துல உங்க கூட இருக்கிற உங்க துணையையும் கர்த்தர் இணைத்துக் கொள்ள சித்தம் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஹalleluya.